சொக்கநாதா, நான் சொல்லிட்டு இருந்தேன் நீர் தத்துவத்துக்கும் அந்த லிக்விட் அப்புறம் வந்து சாலிட் இதுக்கு வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குன்னு. அதே மாதிரி இன்னும் கூட லிஸ்ட்டு நிறைய போகும். இன்னும் ஒன்று சொல்கிறேன். இன்னும் சுவையில் ஒரே மோர் சாதம் ஊறுகாய் மட்டுமா? இல்லையே, எத்தனை சுவைகள், ஒவ்வொரு சுவையிலும் எவ்வளவு தினுசுகள். ஃபார் எக்ஸாம்பிள், இனிப்பு அப்படின்னு ஒரே ஒரு சுவை எடுத்துட்டா அந்த இனிப்பில் 1000 வெரைட்டிஸ் இருக்குது. சர்க்கரை போட்டு, வெல்லம் போட்டு, நாட்டு சர்க்கரை போட்டு, தேன் போட்டு, இப்படி நிறைய இனிப்பு விதமான பதார்த்தங்கள் இருக்குது. அதில் இன்னும் நிறைய கேட்டகரி சொல்லணுன்னா கேசரி, அல்வா, லட்டு, அதிரசம், போலி, பாயசம், ஜாம், பர்பி, இப்படி இன்னும் நிறையா. அதில் ஒவ்வொன்றிலும் இன்னும் நிறைய விதவிதமான லட்டுக்கள், விதவிதமான அல்வாக்கள், கோதுமை அல்வா, அசோகா அல்வா, பாதாம் அல்வா, முந்திரி அல்வா, கேசரி எடுத்தா ரவா கேசரி, அவல் கேசரி, இந்த சேமியா கேசரி, இன்னும் என்னென்னமோ இப்படி நிறைய வச்சுக்கோ. அது சொல்கிறது முக்கியம் இல்லை, உன்னை பற்றி பேசுகிறது தான் முக்கியம். அடுத்து போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில் பார்த்தா எவ்வளவு விதமான துணி வகைகள், மெட்டீரியலினுடைய வெரைட்டிஸு, காட்டன், சிந்தட்டிக்கு, ரேயானு, லினனு, உள்ளன், இன்னும் இந்த மாதிரி நிறையா. அதில் எவ்வளவு விதவிதமான டிசைன், பொம்மை டிசைனு, செக்குடு டிசைனு, கலர் கலராக போட்ட டிசைனு, பூ போட்ட டிசைனு, பொம்மை போட்ட டிசைனு, ராதே கிருஷ்ணா போட்ட டிசைனு, புத்தர் போட்ட டிசைனு, நட்சத்திரங்களை தூவுன மாதிரி டிசைனு, மழைத்துளி மாதிரி டிசைனு, அப்பப்பா கலர்ஸ், வெரைட்டி 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 ஆஃப் கலர்ஸ். க்ரீன், ரெட் அப்படின்னு மட்டும் சொன்னால் முடிஞ்சிருமா? ஒயிட் அப்படின்னு சொன்னாலே அதில் ஒரு 3-4 விதமான ஒயிட் இருக்கு. மில்கி ஒயிட், அன்னப்பறவையினுடைய ஒயிட், க்ரீமி ஒயிட், வெண்ணிலா ஒயிட், அந்த மாதிரி. க்ரீன் அப்படி சொன்னால் அதில் ஆலிவ் க்ரீன், கிளிப்பச்சை, இளப்பச்சை, மருதாணி பச்சை, ராமர் பச்சை, இப்படி நிறையா, கரும் பச்சை, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போனேன். இதுக்கெல்லாம் வந்து முடிவே இல்லை, எண்ட்லெஸ். ப்ளூ, ஸ்கை ப்ளூ, இண்டிகோ ப்ளூ, பெப்சி ப்ளூ, இங்க் ப்ளூ, காப்பர் சல்ஃபேட் ப்ளூ, இப்படி வார்த்தையே இல்லை. சரிதான் விடு, இந்த லிஸ்டெல்லாம் முடிவுக்கே வராது. அது மாதிரி இதையெல்லாம் இதுக்கே இப்படி இருக்குன்னா இதையெல்லாம் படைத்த நீ அப்போ எப்படி அன்லிமிட்டடு சொக்கநாதா மீனாட்சி? இதையெல்லாம் படைத்த நீயும் நிறைய விதவிதமான வடிவங்களில் அவரவர்களுக்கு பிடித்த மாதிரி உன்னை நீயே வெளிப்படுத்திக்கிற. யாருக்கு எது சுலபமாக ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணலாம். அந்த பேரை வச்சு உன்னை கூப்பிடலாம். ஒரு அம்மாவுக்கு ஒரு பேர் இருக்கும். அம்மா அப்படி சொல்லலாம், மம்மி, மாம், மதர், மதஜி, அது மட்டும். இதெல்லாம் எப்படி வேணால் கூப்பிடலாம். அம்மாவை தாயாரே, அம்பாளே அப்படி கூப்பிடலாம். அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு பேர், ஒரு நாமகரணம் வச்சுருப்பாங்க. அந்த நாமகரணத்தில் இப்போ மீனாட்சி அப்படிங்கிறது அம்மா பேர் அப்படின்னா அவளை அம்மானு கூப்பிடலாம். உன்னை மீனம்மா அப்படி கூப்பிடலாம். வேறு சில பேர் மீனு, மீனாம்பா, மீனாட்சி, மீனாட்சி இப்படி வேணால் கூப்பிடலாம். ஆனால் மீனாட்சிங்கிறது உண்டு தானே. குழந்தைய செல்லமே அப்படிம்போம். பட்டே, கண்ணே, மணியே, முத்தே அப்படி சொல்லுவோம். அந்த பெட் நேம் வைப்போம், ஷார்ட் நேம் வைப்போம், ஆசையாக கூப்பிடுற பேர் வைப்போம். தங்கமே, கண்ணேன், கண்ணா அப்படி சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு பேர் கண்ணாவாக இருக்காது. இப்படி நிறைய கூப்பிடுறோம். ஆனால் அந்த குழந்தை வந்து அந்த தன்னை தான் கூப்பிடுறாங்கன்னு திரும்பி பார்க்குறா. அதே மாதிரி அந்த குழந்தையும் அந்த அம்மாவையோ அந்த அப்பாவையோ தன்னுடைய தாத்தாவையோ சித்தியோ எப்படி அந்த செல்ல பேரில் கூப்பிட்டு பழகுதோ, கூப்பிட்டா இந்த குழந்தை நம்மளை இப்படி தான் கூப்பிடுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாள் அந்த சிங்கிள் பர்சன். அது மாதிரி சொக்கநாதா அவங்க எப்படி வேணால் சொல்லலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது சுலபமோ பிடிச்சிருக்கோ, நமக்கு நல்ல மனசில் பற்று நல்ல பிடிச்சி வருதோ அதில் உன்னை பின்பற்றலாம். யாரும் விரும்பி உங்ககிட்ட வரணும், அவ்வளோதான். இது மட்டும்தான் நீ ஃபாலோ பண்ணணும்னு சங்கரர் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. அவர் ஆச்சாரியார். மாணவிகள் வெவ்வேறானவர்கள். சிலபஸ் ஒன்று தான் அப்படின்னா கூட ஒவ்வொரு குழந்தையும் புரிந்து கொள்ளும் திறன், அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, ஸ்டாமினா எல்லாமே மாறுமே. வாத்தியார் அதுக்கேற்ற மாதிரி தானே அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவார்.
அதே மாதிரி சங்கரர் அத்வைதம் அப்படிங்கிற கான்செப்டை அழுந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாலும் கூட ஃபோர்ஸ் பண்ணாமல் 6 உட்பு பிரிவுகளை மக்களின் சுலபத்துக்காக வழி சொன்னார். கணபத்தியம் கணபதியை வழிபடுவது, கௌமாரம் முருகனை வழிபடுவது, சாக்தம் அம்பாளை வழிபடுவது, சைவம் சிவனை வழிபடுவது, வைணவம் திருமாலை வழிபடுவது, சௌரம் சூரியனை வழிபடுவது. இந்த 6 மதங்களை உட்பிரிவுகளாக அத்வைதத்துக்கு உள்ளே சொன்னதால் அவருக்கு ஷண்மத ஸ்தாபகர் அப்படின்னும் பேர் இருக்குது. யாருக்கு இதில் யாரை பிடிச்சிருக்கோ அவங்க அந்த வழியை பிடிச்சிக்கலாம். ஃபேன், லைட், ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின், ஏசி எக்ஸட்ரா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் இது எல்லாமே எலக்ட்ரானிக் பொருள் அப்படின்னாலும் எல்லாமே வேலை செய்கிறதுக்கு தேவையான விஷயம் ஒன்று தான், கரண்ட்டு. அந்த கரண்ட்டு ஒன்று தான், பொருட்கள் தான் வேறு. ஆனால் இது எல்லாமே கரண்ட்டு இருந்தால் தான் வேலை செய்யும். நீ தான் அந்த கரண்ட்டு. நாங்கள் எல்லோரும் வெவ்வேறு விதமான மெக்கானிசம் இருக்கும். மோட்டார் ஒன்று ஒரு மாதிரி வேலை செய்யும், ஒன்று ஒவ்வொரு தியரியில் வேலை செய்யும். ஆனால் எல்லாத்துக்கும் பேஸ் ஆதாரம் கரண்ட்டு வேணும். அந்த கரண்ட்டு நீ தான். கீழே நின்றாள் துணை.